ஒரு சகோதரனை எல்லாருமே சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவன் மேலே ஏறி வந்து தப்பிச்சு பொழைச்சு பெரும்பாடுபட்டு மேலே வந்து இந்த ஊருக்கே அரசனாயிட்டான். அந்த கீழே தள்ளி விட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் அரசியல் பேசுறாராம் அப்படின்னு விஜய் இன்னைக்கு பேசுறேன். இப்போ பாலும் கிணறுன்னு அவர் எதை சொல்றாரு? தாவேக்காவை சொல்றாரா? அவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்து விழுந்ததை சொல்றாரா? ஆர்காட் நவாப் முகமது அலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை பாராட்டும் விதமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, பொருளாதாரத்தில் வந்து 2வது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கின்றது, அது விஜய் முன்னிலையிலே. பெண்கள் பாதுகாப்பு குறித்து இங்கு எந்த விதமான அச்சுறுத்தலுமே இல்லை என்பதை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் ஆற்காடு நவாப். அவசரப்பட்டு அவரை கூட்டமே அப்படின்னு நினைப்பறது. ராஜ்மோகன் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை நான் கர்ப்பமா இல்லை, ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு, கர்ப்பமா இருந்தால் வந்து 2 முறை எனக்கு பிரசவம் நடக்கும். இல்லை, அந்த கருத்து உண்மையானது. அவர் அந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பின்பு சில பின்தங்கிய கிராமங்களில் போய் ஒளிஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் போலீஸ் பிடிச்சிடும் மெயின் ரோட்டில் போனா அப்படிங்கிறனால அவர் கல்லு முள்ளுமா இருக்கக்கூடிய பல சாலைகளை கடந்து சில இடங்களில் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஏற்பட்ட அனுபவத்தை தான் அவர் சொல்றாரு. அது மெயின் ரோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, ரொம்ப பின்தங்கிய சில கிராமங்களில் இன்னும் ரோடு போடப்படலை அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கேயெல்லாம் நாஞ்சில் சம்பத் கட்சியில் சேர்ந்தவொடனே பரப்புரை செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு நடந்த மீட்டிங்லேயும் அவர் அழைக்கணும், பாண்டிச்சேரிலையும் பார்த்தீங்கன்னா அவர் அழைக்கப்படலை, இன்னைக்கு நடந்த கிறிஸ்மஸ் விழாலையும் அவர் அழைக்கப்படலை. ஓரங்கட்டு போடுகிறாரா நாஞ்சில் சம்பத்? நாவுக்கரசர்னு பெயர் பெற்றவர் நாஞ்சில். ஒரு பேச்சு மிருகம் தான் நாஞ்சில். அவர் பேசினார்னா விஜய்க்கு பேச தெரியலேங்கிற விஷயம் அணில் குஞ்சுகளுக்கு கூட அறிமுகமாயிரும், அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சோம். அதனால அவரை பேச விட்டோம்னா ஆதவர்ஜனா காரியம். அதனால பேசுறதுல அவரை நம்ம மேடையில் விட்டுறக்கூடாதுன்னு. பேசுறதுக்காக நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னாலும் அவர் கட்சியில் எடுத்தாங்க. இல்லை, அதாவது விஜயை புகழ்ந்து பேசணும், ஆனால் விஜய் இருக்கிற மேடையில பேசணும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா சார்பில் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல் நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் பெரிதாக அரசியல் பேசாட்டினாலுமே ஒரு குட்டி கதை மூலமாக மறைமுகமாக அரசியல் பேசியிருந்தாரு. விஜய் அவருடைய ஸ்பீச் 3 நிமிஷம் தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் அவர்கள் வழக்கமாக ஆடியோ ஃபங்க்ஷனில் பட ரிலீஸ்க்கு முன்னாடி குட்டி கதை சொல்லுவார். அந்த குட்டி கதை சொல்கிற வழக்கம்ங்கிறது கூட ஏறத்தாழ ரஜினிகாந்த்கிட்ட அடித்தது. ரஜினிகாந்த் தான் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறதுனால ராமகிருஷ்ண பரமஹம்சரின் குட்டி கதைகள்னு ஒன்று, அவர் சில விஷயங்களை உதாரணமாக சொல்லுகிற போது ஒரு கதை சொல்லித்தான் அதை விளக்குவார். ஒரு சர்க்கரை, அதாவது மிகப்பெரிய அளவில் லட்டு தயாரிக்கிறவங்க, பூந்திலாம் தயாரிக்கிறவங்கெல்லாம் ஒரு முறை எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது எங்கள் தொழிலில், நாங்கள் எவ்வளோதான் குமிச்சு வச்சாலும் லட்டு பிடிக்கிறதுக்கு வச்சாலும் எறும்பு உள்ளே ஏறிடுது, எங்கள் வியாபாரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டபோது, குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த லட்டு மலை இருக்கு இல்லையா, அதை சுற்றி சர்க்கரையை தூவி விடுங்க, அந்த வாடையை பார்த்துட்டு அந்த வாசனையை நுகர்ந்துட்டு எறும்பு வருகிற போது இந்த பூந்தி மேலேயோ லட்டு மேலேயோ ஏறாமல் சுற்றி தூவி வச்சிருக்கக்கூடிய சர்க்கரையில் அப்படியே அது ஃபார்ம் ஆகிடும், எல்லாமே சர்க்கரையில் தங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை லட்சியங்களை அடைய முடியாமல் அல்ப சந்தோஷத்தில் அடங்கி விடுகிறார்கள் என்பதற்கான உதாரணம் இது என்று ஒரு லட்டு வியாபாரிக்கு சொன்னதாகவும், லௌகீக வாழ்க்கையை தாண்டி ஒரு ஆன்மீக கருத்தை சொன்னதாகவும் இப்படி ஒரு சில கதைகள் இருக்கு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கு. இதை ரஜினிகாந்துக்கு எப்படின்னா, அவர் வேறு ஒரு மராட்டி மாநிலத்தை இருந்து வந்தவர், அது பெங்களூருக்காரன் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அவர் மராட்டியர். அவர் வேற ஒரு நிலத்தில் வந்ததுனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி சார்ந்து கதைகள் சார்ந்து கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கக்கூடியவர். அவர் தான் அதை சொல்லுவார். அவரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இவரும் கதை சொல்றதை தொடங்கிட்டார். இன்னைக்கு சொன்ன கதை ரொம்ப அபத்தமானது. என்ன சொல்றாருன்னா, ஒரு சகோதரனை எல்லாருமே சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவன் மேலே ஏறி தப்பிச்சு பொழைச்சு பெரும்பாடுபட்டு மேலே அந்த ஊருக்கே அரசனாயிட்டான். அந்த கீழே தள்ளி விட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அரசியல் பேசுறாராம் அப்படின்னு விஜய் இன்னைக்கு பேசுறாரு. இப்போ பாலும் கிணறுன்னு அவர் எதை சொல்றாரு? தாவேக்காவை சொல்றாரா?
அவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்து விழுந்ததை சொல்கிறாரா? நான் வந்து ஒரு மிகச்சிறந்த சினிமா வாழ்க்கைக்குள்ளே நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன், ஆழ்தோட்ட பூபதி நானடான்னு ஆடிக்கிட்டு இருந்தேன், சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்தேன், என்னைய கொண்டு வந்து பாலுங்கணத்தில் தள்ளி விட்டாங்க. அப்போ இதை தள்ளி விட்டது யார்? எஸ்சி தள்ளி விட்டாரா? புஷி ஆனந்த் தான் தள்ளி விட்டாரா? இல்லை இந்த நிர்மல்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்களே, ஆதவர்ஜனா, இவங்க பள்ளத்தில் தள்ளி விட்டாங்களா? இந்த படுகொடியில் தள்ளி விட்டது யார்? இன்னொரு கேள்வி இருக்கு. இல்லை கரூர் சம்பவத்தை சொல்கிறாரா பாலுங்கணர்னு, என்னை கொண்டு இந்த மாதிரி மாட்டி விட்டாங்கன்னு சொல்கிறாரா? மறைமுகமாக அது பேசுகிறார். இப்போ யாரை சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் கேட்குறவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? அவரை வந்து ரொம்ப அழுத்துறாங்க திமுக. அவர் மேலே எழும்பி வந்து அந்த கதையில் இருக்கிறவன் வந்து கிணத்துக்குள்ள தள்ளப்பட்டவன் அரசனானது மாதிரி திமுகவால் பாதிக்கப்பட்டு திமுகவால் பின்னடைவுக்கு ஆளாக்கப்பட்ட விஜய் வந்து பெரிய ஆட்சியாளராக வந்துடுவார் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு கைதட்டுறாங்க. ஆனால் நடக்கிறது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழா. கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்துவை பற்றி 4 வார்த்தை பேசியிருக்கணும். ஏன் இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவம் வந்தது, ஏன் வந்து இந்த உலகத்திலே பாவங்கள் நிகழ்கிறது, அதையெல்லாம் ரட்சிப்பதற்காக வந்து கடவுள் அது வந்து இயேசுநாதர் வந்து தன் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறதான விஷயம். அதுக்காக கூடப்பட்ட விழாவில் ஒரு நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை அவர் பேசலாம். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து பெரியார் கருத்தையெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் ஏன் கடவுள் நம்பிக்கையை கைவிடலைன்னா நல்லிணக்கத்துக்காகத்தான் அப்படிங்கிறார். கடவுளை நம்புவதனாலேயே இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. மகாத்மா காந்திக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, பாரதியாருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அவர்கள்லாம் பிற மதங்களை வெறுத்தவர்கள் அல்ல. இன்னொரு மதத்தை வெறுப்பதன் மூலமாக தான் என் மதம் வளரும்னு யாரும் வந்து நம்ம வந்து அது பண்புடையவர்களுடைய செயல் அல்ல. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது ரொம்ப கொதிக்கிற வெயிலில் போகிறப்ப வழிப்போக்கில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒருத்தர் வந்து டியூப் வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்துலேயும். இவர்கள் கால்களில் பாதங்களில் பூராமே தண்ணீரை பீச்சி அடிக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அப்போ இவர் யாரோ ஒரு பக்தருடைய பாதங்கள் வந்து சூட்டிலே வந்து பொசுங்குவதை வந்து நீரூற்றி கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒரு இஸ்லாமியர் வந்து ஏன் வந்து தெளிக்கிறார், தண்ணி தெளிக்கிறார் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். அந்த அன்பு தான் வந்து சமயங்களுடைய பண்பே தவிர இது வந்து முரண்பாடை வளர்க்கறது அல்ல. இதை யார் வளர்க்குறாங்கன்னு சொல்றதுக்கான தைரியம் வந்து அவருக்கு திருப்பரங்குன்றத்திலே கிடையாது. திருப்பரங்குன்ற சம்பவத்துல ஒண்ணு பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நிக்கணும், இல்ல பாதிப்பை ஏற்படுத்துறவன் பக்கத்துல நிக்கணும். நீ யாருன்னே சொல்லல. 2 பேரும் அரசியல் செய்கிறார்கள். எப்படி 2 பேரும் அரசியல் செய்வாங்க? அவன் நாட்டுக்கு வந்து காலங்காலமா வந்து பாரம்பரியமா ஏத்துற உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூன்ல வந்து ஏத்த மாட்டோம்னு அடம் பிடிச்சி கொண்டு போய் சர்வே கல்ல தான் ஏத்துவோம்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கு ஆளுகளை திரட்டி கொண்டு வந்து உள்ளூர்காரங்க ஒத்துழைக்க மறுக்கிறாங்கிறதுக்காக அடியாள்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாரையுமே வந்து கடவுள் பக்தர்கள் மாதிரி. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு விழா நடக்குது. அதுக்கு எதிராக கோஷம் போடுறதுக்கு மொத்தம் வந்து அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் மொத்தம் 28 பேர் தான் கிடச்சிருக்காங்க. வாடகைக்கு ஆள் பிடிக்கிறவங்க. அப்போ இந்த மண்ணிலே வந்து நல்லிணக்கம் ஏற்கனவே இருக்குது. அதை இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறவங்க யாருன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் நீ இந்த மாநில அரசையே குறை சொல்றது இருக்குல்ல. இப்போ மேனேஜர் வந்து ஆஃபீஸில் திட்டுனாருன்னா சில பேர் பொண்டாட்டியை போட்டு அடிப்பாங்க, பிள்ளைய போட்டு கூட அடிப்பாங்க சில பேர். அது மாதிரி நீ யாரிடத்துல அதிகாரம் இருக்கிறதோ அங்கு மோத முடியாம மாநில அரசையே குறை சொல்றது, எது பத்தியுமே பேசுறது இல்லை. எதுக்கு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல. 100 நாள் வேலை திட்டத்தில் பல பேர் வயிற்றுல மண்ணள்ளி போடுறதுக்கான இது வேலையை செய்கிறாங்க. அதில் மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. நீ நல்லிணக்கத்தை பற்றி பேசுறவன் இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருந்து உயிர் தியாகம் செய்து வாழ்நாள் முழுக்க இந்த விடுதலை போராட்டத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருந்த மகாத்மா காந்தி பேரை எதுக்காடா நீங்க நீக்குனீங்கன்னு கேட்கறதுக்கு தில்லு இல்லை. அப்புறம் நீ என்ன அரசியல்வாதி? நீ எதுக்கு வர்ற? ஸ்கிரிப்ட் பேப்பர் எவனோ எழுதி கொடுக்குறான், அதை வந்து 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 பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு. திமுக ஆதரவா ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதியா கூட பேசிடுவார் நினைக்கிறீங்களா? அதுல என்ன சந்தேகம்? எவன் எழுதி கொடுக்குறான்னா அந்த செய்தி வாசிப்பாளர்கள் சொந்த கருத்து சொல்ல மாட்டாங்கல்ல. நீ செய்தி வாசிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா 19 பேர் விபத்தில் பலினாலும் சிரிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. வணக்கம் 19 பேர் பலி அப்படின்னு பல்ல காட்டுவாங்கல்ல, அந்த கதை தான் அது. புன்னகைப்பார்கள். பல்ல காட்டுவாங்கன்னு சொன்னால் சிலருக்கு பிடிக்காது. புன்னகைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன? எந்த எமோஷனலும் காட்ட மாட்டாங்க செய்தி வாசிப்பாளர். அது மாதிரி தான் இவர் இருக்காரு. இவருக்கு அரசியல்ல தனக்காக செத்தவன்ல இருந்து தன்னால பாதிக்கப்பட்டவன் வந்து யாரை பத்தியுமே கவலைப்படாம பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டே திறார். அதனால விஜயை பொறுத்தவரையில அவருக்கு இன்னும் ஒரு அரசியல் மெச்சூரிட்டி வந்தது மாதிரி தெரியல. இன்னைக்கு வந்து எல்லா பாவங்களையும் ஏசுநாதர் மன்னிச்சிருவாருங்கிறனால இதையும் மன்னிப்பாருன்னு நினைச்சு பேசினாரான்னு தெரியும். குறிப்பா வந்து இன்னைக்கு மேடையில் பேசினவங்க நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து விஜய் வந்து இது வரைக்கும் எதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணல.
மேடையில் பேசினவங்க வந்து திமுக ஆட்சியில் வந்து சிறுபான்மையினருக்கு நிறைய அநீதி நிகழ்ந்திருக்கு, அதை வந்து விஜய் தான் வந்து அதை மாத்துவார் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? சிறுபான்மை காவலர் விஜய் அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு. ஆமா, இது மணிப்பூர் மாநிலம், ம். தேவாலயத்தை எல்லாம் எல்லா இடத்துலையும் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அங்கே வந்து குக்கி இன மக்களுக்கும் மெய்த்தி இன மக்களுக்குமான இன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்கே கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே வந்து ஒடிசாவில் வந்து தொழுநோய்க்கு வைத்தியம் பார்த்த ஒரு பாதிரியாரை தூங்கி கொண்டிருந்தவர், அவர் வேனில் அவருடைய மகன்களோடு தூங்கி கொண்டிருந்தவர் உயிரோட தீய வச்சு கொளுத்தி விட்டாங்க. அப்போது பக்கத்து மாவட்டத்தினுடைய கலெக்டராக வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு தமிழ்நாட்டில் இருந்தவர், திண்டுக்கல்காரர், திண்டுக்கல் நத்தத்தை சேர்ந்தவர், அவர் தான் கலெக்டராக இருந்திருக்காரு. அந்த தொழுநோய்க்காக வைத்தியம் பார்க்கக்கூடியவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர் என்கிற காரணத்திற்காக இந்த விஸ்வ இந்து பரிஷத் மாதிரியான இந்துத்துவ அமைப்புகளால் கொலை செய்யப்பட்ட ஒரு பல சம்பவங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் வட மாநிலங்களில் ரொம்ப இயல்பாக சந்தேகத்தின் பேரால் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு அடித்து கொள்வது, இது மாதிரி நிறைய சம்பவங்கள். ஆனால் வந்து மாட்டு இறைச்சியிலேயே வந்து இந்தியாவில் வந்து அதிகமான மாட்டு இறைச்சி உத்தரப்பிரதேசத்துல தான் போகுது. 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவனை அப்புறம் அடித்து கொள்றாங்க. மொத்தமாக இதே அரசாங்கம் வந்து பேக்கிங் பண்ணி பல 100 கோடிகளை சம்பாதிக்கிறான், ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறான். அப்போ இதையெல்லாம் எங்கு நடக்கிறது தவறு, எங்கு நடக்கிறது, எங்கு இந்த ஆபத்து விளைகிறது, இதை சொல்றதுக்கான தைரியம் அவர் கிடையாது. விஜயை பொறுத்தவரையில சினிமாவில் தான் அவர் பயங்கர ஹீரோயிசமா பேசுவாரே தவிர, பஞ்சு டைலாக் பேசுவாரே தவிர, நேரில் வந்து அவரே வில்லனா இருக்காரு பல இடங்கள்ல. அவரே வந்து அந்த உண்மைகளை சொல்ல முடியாதவராக இருக்கிறாரு. அதனால அப்படி பேசுறது அப்படிங்கிறது கல யதார்த்தத்துக்கு பொருத்தமற்றது. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இந்த மண்ணிலே வந்து முழுக்க முழுக்க திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் வரலாறுகள் இருக்கிறது. 3.5 இடஒதுக்கீடை வழங்கியதிலிருந்து பல அரசியல் ரீதியான பல காரணங்கள் இருக்கிறது. அதனால சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு உதாரணமாக நம்ம வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும். அதே போல் இந்த மேடையில் பேசின ஆர்காட் நவாப் முகமது அலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை பாராட்டும் விதமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றாரு, பொருளாதாரத்தில் வந்து 2வது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கின்றாரு. அது விஜய் முன்னிலையிலே எப்படி பார்க்குறீங்க? விஜய் எப்படி இந்திய அளவிலேயே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. 42% வரைக்குமே பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடியவர்களாக வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு தோழியர் விடுதி என்று அரசாங்கமே வந்து உமன் ஹாஸ்டல் வந்து மகளிர் விடுதி நடத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பல மாநகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் பல வெளியூர்களில் இருந்ததெல்லாம் இதெல்லாம் நம்ம கற்பனை செய்யவே முடியாத ஒரு காலகட்டமும் இருந்தது. பெண்களை தனியாக வந்து எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. படிப்பதற்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் காலம் அவர்களுக்கு முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து வயசுக்கு வந்த உடனே படிப்பதை நிறுத்தி விடுவாங்க. அது ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக அது கருது நமக்கு உண்டு. இன்றைக்கு அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு பயப்படுற காலம்லாம் இப்போ இல்லை. ஆம்பளை பயல்களுக்கு தான் கொஞ்சம் அச்சமாக இருக்குது. இவங்க வந்து நம்மளை வந்து கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்து நல்ல படிப்புலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் எல்லாத்துலேயும் நிறைந்து கிடக்கிறாங்க. அதனால வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது. அதனால சிறுபான்மை மக்களுடைய நலன் குறித்து எந்த பாதிப்புமே இங்கே இல்லை, பெண்கள் பாதுகாப்பு குறித்து இங்கு எந்த விதமான அச்சுறுத்தலுமே இல்லை என்பதை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் ஆற்காடு நவாப். அவசரப்பட்ட ஒரு கூட்டமே அப்படின்னு நினைப்பாரு இல்ல, அவர் வந்து மனசுல இருக்கிறத பேசிவிட்டாரு. அதுல அரசியல் உள்நோக்கம் கருதிய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது என்பதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால கட்சி கூட்டம் கிடையாது. இது எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிறது முழு அரசியல் நிகழ்வாக அது மாறல. அதனால அதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் உண்மையை பேசி ஆற்காடு நவாபும் உண்மையை பேசிவிட்டார். தாவேக்காவை சேர்ந்த ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை நான் கர்ப்பமா இல்லை, ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு, கர்ப்பமா இருந்தா வந்து 2 முறை எனக்கு பிரசவம் நடந்திருக்கு அப்படின்றாரு. இல்லை, அந்த கருத்து உண்மையானது தான். அவர் அந்த வந்து கரூர் சம்பவம் நடந்ததற்கு பின்பு சில பின்தங்கிய கிராமங்களில் போய் ஒளிஞ்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் போலீஸ் பிடிச்சிடும் மெயின் ரோட்டில் போனா அப்படிங்கிறதுனால அவர் வந்து கல்லும் முள்ளுமா இருக்கக்கூடிய பல சாலைகளை கடந்து சில இடங்களில் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஏற்பட்ட அனுபவத்தை தான் அவர் சொல்கிறாரு. அது மெயின் ரோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, ரொம்ப பின்தங்கிய சில கிராமங்களில் இன்னும் ரோடு போடப்படலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கேயெல்லாம் கல்லும் முள்ளும் வந்து காலுக்கு மெத்தைன்னு அவர் அந்த பக்கம் காணா போனப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவம் தானே தவிர இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அனுபவம் கிடையாது. அதனால அவருக்கு எங்கேயெல்லாம் அவர் கல்லு முள்ளுலாம் தச்சுச்சோ அதெல்லாம் தமிழ்நாடு அரசு சீக்கிரமா ரோடு போட்டு தருவாங்கன்னு எந்த இடம் மென்ஷன் பண்ணல. 19 ஏன் 19 சொன்னாருன்னா அவர் தலைமறைவா இருந்த நேரம் அது. அவர் எனக்கு நண்பர் தான், அவர் தலைமறைவா இருந்தது எனக்கு தெரியுங்கனால அந்த ரகசியத்தை மக்களுக்கு. நாஞ்சில் சம்பத் கட்சியில சேர்ந்த உடனே பரப்புரை செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு நடந்த மீட்டிங்லேயே அவர் ஆளை காணோம்,
பாண்டிச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் அழைக்கப்படல. இன்னைக்கு நடந்த கிறிஸ்மஸ் விழாலையும் அவர் அழைக்கப்படல. இந்த ஓரங்கட்டு போடுகிறாரா நாஞ்சில் சம்பத்? நாவுக்கரசர்னு பேர் பெற்றவர் நாஞ்சில் சம்பத். அவர் அதாவது பேசும் மிருகம்னு கூட நம்ம சொல்லலாம். அதை பேசிக்கிட்டே ஆமா, இருப்பாங்க. கவிதை எழுதுற மிருகம், பேசுற மிருகம், அதாவது உன்னை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. பாராட்டுறீங்களா மிருகம்னு? இந்த மிருகம்ங்கிறது நான் உண்மையிலேயே மிருகத்தன்மைக்காக சொல்லல. ஓகே. இப்ப வந்து வைரமுத்து வந்து ஒரு கவிதை மிருகம், பாட்டு எழுதுறதுல வெறிகுண்டு வேலை செய்யறது. அப்படி சில பேர் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க எல்லாத்துலயும். அவங்களுடைய டேலண்ட்ல வந்து இன்னொருத்தர் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி பயங்கரமா பேசுவாங்க, எழுதுவாங்க. பல கலைஞர்களுக்கு வந்து நம்மளை தாண்டி இன்னொருத்த வந்து இப்போ பிரபுதேவா வந்து அவரை தாண்டி யாரும் நடனம் ஆட முடியாது அப்படின்லாம் இருக்குல்ல. இப்போ கமலஹாசன் தன்னை தாண்டி யாரும் நடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, தன்னை முதன்மையான ஆளா வச்சுக்கிறதுக்கு போராடும். அது மாதிரி ஒரு பேச்சு மிருகம் தான் நாஞ்சில் சம்பத். அவர் பேசினார்னா விஜய்க்கு பேச தெரியலேங்கிற விஷயம் வந்து அணில் குஞ்சுகளுக்கு கூட அறிமுகமாயிரும், அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அவரை பேச விட்டோம்னா ஆதவர்ஜுனா காலி ஆயிடுவாரு. அதனால பேசுறதுல அவரை நம்ம மேடையில விட்டுறக்கூடாதுன்னு கவனம். பேசுறதுக்காக நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னாலும் அவர் கட்சியில எடுத்தாங்க. இல்ல, அதாவது விஜயை புகழ்ந்து பேசணும், ஆனா விஜய் இருக்கிற மேடையில பேசக்கூடாது. பேசினா விஜயே காலி ஆயிடுவாரு அப்படிங்கிறதுனால விஜய் இல்லாத மேடைகள்ல போய் அவரை போய் எங்கேயாவது ஒரு ஊர் பக்கம் போய், சாத்தூர் பக்கம், கோயில்பட்டி பக்கம் போய் அவரை கூட்டம் வச்சு பேசலாம், மெயின்ல விட வேணாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது வந்து அவருடைய பேச்சாற்றல் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம். அவர் நினைப்பாரு நம்ம ஓரம் கட்டப்படுறோம், அவருக்கு ஃபீல் ஆயிருக்குமா? அவரு ஓரம் கட்டப்படுறோம்னு ஃபீல் பண்றதுக்கான ஆள் கிடையாது அவரு. அவரு வந்து எப்படின்னா பாப்பாரு, சரியா நடத்தலைன்னா அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லிடுவாரு. அதனால வந்து பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு நிலைமை. அவரை பொறுத்தவரையில புதிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கான் அந்த கட்சியில, பேசுறதுக்கான ஆளு ராஜ்மோகனை விட்ட ஆள் இல்லை. அதனால அவர் பார்த்தாரு, தமிழ்நாடு முழுக்க நம்ம வளம் வரலாம், திமுகவில் ஏகப்பட்டவே பேச்சாளர் இருக்கான், தடிக்கு விழுந்தா எல்லா ஊர்லேயுமே தலைமை கழக பேச்சாளர் இருப்பாங்க திமுகவில். அதனால நம்ம வந்து இளைஞர் படை வந்து விசிலடிக்கிற படை இருக்கு, தமிழ்நாடு முழுக்க ஒரு வளம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் கிளம்பியிருக்கார். அதனால அவருக்கு வேறு மேடைகளை வழங்குவார்கள். அவருக்கு அவங்க கட்சியிலேயே தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இல்லாத மேடைகளை அவருக்கு தமிழ்நாடு முழுக்க வழங்குவார்கள். அதை நோக்கி அவர் பயணிப்பார்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் மற்றும் முகில்லாம் வந்து தாவேக்கால சமூகத்தில் சேர்ந்திருக்காங்க. நாளுக்கு நாள் முக்கியமான நபர்கள்லாம் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதனாலேலாம் தாவேக்காவை அழிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அழிக்க முடியாதா? வளர்க்க முடியாது. வளர்க்க முடியாது, இவர்களால போய் வளர்க்க முடியாது. இவர்கள் போய் அழிச்சிருவாங்களோன்னு சில பேர் பயப்படுறான். இவங்களால போய் தாவேக்கா அழியாது. தாவேக்காவினுடைய அழிவுக்கான எல்லா வேலைகளையும் விஜயே பார்த்துக் கொள்வாரு, ஆதவர்ச்சனாவே பார்த்துக் கொள்வாரு. இவர்கள் போய் அந்த கட்சியை அழித்து விடுவார்கள் நான் நம்பல. அதனால இவர்கள் அழிவு சக்தி அல்ல, ஆக்க சக்தியும் அல்ல. இவர்களால் ஒன்றும் நடக்க போவதில்லை. டிபேட்ல பேசுறது ஆட்கள் கம்மியா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் போய் டிபேட்லன்னா கட்சிக்கு ஏதாவது நிலைப்பாடு இருந்தால் தானே டிபேட்ல பேச முடியும். எந்த சம்பவத்திலையுமே கட்சிக்கு வந்து நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது? கட்சி சொல்லணும்ல. 100 நாள் வேலை திட்டத்தில் கூலி வேலை பார்க்குறவன், விவசாய கூலிகளாக இருக்கிறவன் தான் அந்த வேலைக்கு போகிறான், அவனுக்கு ஏதோ 300 400 கிடைக்குது, அந்த காசில் வந்து கை வைக்கக்கூடாது. அதுக்கான நிதியை வந்து மாநில அரசும் தரணும். முன்னாடி மத்திய அரசு தான் தந்துட்டு இருந்துச்சு. இது 2005 காலகட்டங்களில் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இது வந்துச்சு இந்த திட்டம். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திடீர்னு அதுக்கான நிதியை வந்து மாநில அரசு தரணும், பாதியை நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் தான் தரணும், பாதி நாள் வேலையும் தரமாட்டோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. வேலை இல்லாத நாளுக்கு எங்களுக்கு விவரமாக எங்களுக்கு எழுதி போடுங்க. அவனே எழுத படிக்க தெரியாத தான் கூலி வேலை பார்க்குறான். வேலை கிடைக்காத அன்னைக்கு என்ன விவரம்னு எங்களுக்கு எழுதி கொடுங்கிறாங்க. எவ்வளவு காமெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பதற்கு ஆள் இல்லை. இந்த தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல, கொரோனாவில் தான் எல்லாருமே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. விஜய் நிரந்தரமாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை யாரும் அணுகவும் முடியாது, அவர்கிட்ட யாரும் போய் பேசவும் முடியாது. ஒரு நாள் போய் போட்டோ எடுத்ததான் முயல் ஃபெலிக்ஸ் எல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போகிறாங்களோ, பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அதனால ஃபெலிக்ஸ் பேசி தான் இந்த நாட்டில் வந்து தாவேக்கா வளரணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அதனால அவர் ஒரு ஊடக செயல்பாட்டாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஏதோ அவரோட கல்லூரி தோழர்னு வேற சொல்றாங்க. அதனால அவர் வந்து சரி சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஆஃப் ஆயில் தான், இங்கே ஃபுல் ஃபாயில் இல்லாத கட்சி தாவேக்கா. சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் முக்கிய நன்றி.